வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒரு வழியா கிரேட் கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு எதுவும் இல்லை, இந்த சேல் தான். அது ஒரு பக்கம் நடக்கிறது இருக்கட்டும். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, iPhone 15ஓட ப்ரைஸ் என்ன ப்ரோ, ரிவீலே பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஹைப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தம் iPhone 15ஓட ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,999 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் 15 ப்ளஸ் வந்து 58,999 கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மீடியா கன்சம்ஷன் முக்கியம், பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னு நினச்சா 15 ப்ளஸ் போகிறது தான் புத்திசாலித்தனம். என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் போகும்போது 128 GB தான் பேஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 128 GB வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும், அதுவும் முக்கியமாக ஆஃப்லைன் ப்ளஸ் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் தாறு மாதிரி 15 ப்ளஸ் சூப்பராக இருக்கும். ஸோ 15 15 ப்ளஸ் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ஆஸ்பெக்டில் பார்த்தா ஒரு 9,000 டிஃபரன்ஸ், 10,000 டிஃபரன்ஸில் வந்து கரெக்ட் தான், எப்பயுமே அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 டிஃபரன்ஸ் வந்து நிஜத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ்க்கு ஓகே 15. பேட்டரி லைஃப் பயங்கர முக்கியம். அதே சமயம் ஓடிடியில் தான் ப்ரோ, நான் அதிகமாக வந்து மீடியா கன்சம்ஷன் தான் ப்ரோ, யூடியூப்ல பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓடிடி அப்ளிகேஷன் பார்க்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று எனக்கு ஸ்க்ரீன் கன்சம்ஷன் அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க 15 ப்ளஸ் போகிறது தான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஃபோன் வாங்கும்போது ஞாபகம் இருக்கட்டும், ரீசேலுக்காக இப்போ நான் விற்க போகிறேன், வாங்கி 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் விற்க போகிறேன் அப்படின்னு நினச்சா மறுபடியும் விபதி மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லாருமே இந்த ஏஐ அப்படிங்கிற டேர்மை தான் கொண்டு வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன கேட்பீங்கன்னா, 50,000 கொடுத்து வாங்கின iPhone 15 என்னால் உருப்படியாக ஒரு ப்ரைஸ்க்கு விற்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபியூச்சரில் கேட்க நேரிடலாம். வான் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. தேவைன்னு நினச்சி வாங்கினீங்கன்னா iPhone 15 சூப்பர் ஃபோன். 48 மெகாபிக்சல் சென்சார், உங்களால் 24 மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல் எடுக்க முடியும். நிறைய வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோட்டோ ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரோ லெவலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். டைப் சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோஸும் நம்ம சொல்ல முடியும். பேட்டரி ஆஸ்பெக்ட்லையும் இது மட்டுமா, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு சேஞ்சஸ் 15 சீரிஸில் தானே ஸ்டார்ட் ஆச்சு. பேக் டோர் கம்ப்ளீட்டாக மோனோ சிங்கிள் கிளாஸ், அது மட்டுமா இல்லையே. டைனமிக் ஐலாண்ட், ஸோ டைனமிக் ஐலாண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருந்த நாச்சு தான். இப்போ வந்து உங்களுக்கு பில்லா மாதிரி இருக்குது. ஸோ அந்த பில்லை சுற்றி ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜாக ஆட் ஆகிறனால iPhone 15 வந்து ஒர்த்தி பர்ச்சேஸாக இருக்கலாம். பட் அதே சமயம் iPhone 13 அப்படிங்கிற ஃபோனை அமேசானில் எவ்வளோக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு இன்னும் மாறவே இல்லை, அப்படி தான் இருந்தது. ஏன்னா அமேசானில் வந்து எவ்வளோ போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 37,999 அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். ஸோ 38,000க்கு iPhone 13 அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. A15 ஓகே, நாட் பேட். ஏன்னா இப்போ A15 எதில் இருக்குது அப்படின்னா iPhone 13 இருக்குது. அதே A15 எதில் இருக்குது அப்படின்னா iPhone 14 இருக்குது. இப்போ iPhone 15 இப்போ என்ன இருக்குன்னா A16 தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் SoC ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சின்ன விஷயங்கள் தான் மாறும். பட் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு சில கேமரா ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ iPhone 13க்கும் iPhone 15க்கும் பார்த்தா A15 A16 அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சொல்லும் போது அப்படி தாங்க இருக்கும் ஆன் பேப்பர். ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து டைனமிக் ஐலாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைப் சி வேணும்னு நினச்சா, 48 மெகாபிக்சல் சென்சார் வேணும்னு நினச்சா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா தோணுச்சுன்னா, கொஞ்சம் பேட்டரி பேக்கப் ஆஸ்பெக்ட்லையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தேவைன்னு நினச்சா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட சேர்த்து iPhone 15 வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் iPhone 13 மாதிரியான ஃபோனுக்கும் போகலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 128 GB இனிமேல் பத்துமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 4K வீடியோ எடுப்பேன். இப்பெல்லாம் நம்ம யோசிச்சோன்னு வைங்களா, ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அதையும் நம்ம யோசிச்சே ஆகணும். ஸோ 256 GB போகிறது எப்பயுமே பெட்டர். பட் இவங்க ஆஃபரில் கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து 128 GB தான் இருக்கும். ஸோ இதுதான் பெயின்ஃபுல்லான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் நான் முதல்ல 12 மினிக்கும் நான் சொல்லிட்டேன். 64 GB வாங்கும்போது கொஞ்சம் கடி தான். அதனால் நீங்கள் 256 GB வாங்குறது தான் தெளிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து 15 Pro அண்ட் 15 Pro Max இது வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. 15 Pro டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட சேர்த்து உங்களுக்கு 89,999 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சேல் பிரைஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு விற்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் ஒரு 5,000 ரூபாய், அடிஷனல் ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 5,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10,000 குறையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக அப்ளை ஆகும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 15 Pro Maxக்கு என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா 1,10,000 போட்டு வச்சிருக்காங்க. பட் விற்க போகிறது வந்து 1,20,000 தான் விற்கிறாங்க. அதுலேயும் இதே பேங்க்கு எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1,10,000 மாதிரியான கணக்கு காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்விஸ்ட் தான். பட் இந்த 15 Pro Max பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மிடில் ஈஸ்ட்லையோ இல்லாட்டி வந்து ஆஸ்திரேலியாலையோ இல்லாட்டி வேறு எங்கேயோ இருக்காங்கன்னு வைங்களேன், அங்கே சப்போஸ் டேக்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லைன்னா அவங்கள வச்சு வாங்கிட்டு வரதே பெட்டருங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்கிறனால 15 Pro மாதிரியான மாடல்ஸ் நீங்கள் வந்து அப்ராடில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 70,000க்குலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் இத்தனை ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது, 90K. இதே நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா இதுலேருந்து 20-25,000 ரூபா கம்மியாக வாங்க முடியும் 15 Pro. அது மட்டும் இல்லை, ப்ரோ மேக்ஸாவது 256 GB, இதில் 15 Pro போனால் 128 GB தான். உங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கிட்ட கொடுத்து வாங்குற ஃபோனு 128 GB ஸ்டோரேஜோட வருது அப்படின்றத நினைக்கும் போது எப்படி இருக்குது. இதை தாண்டி வந்து மேக் புக்
மேக் புக் பொறுத்த வரைக்கும் அமேசானில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேக் புக் ஏர் M1. இந்த அமேசானில் விற்கிற எல்லாமே அதில் பழைய பொருளாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், iPhone 13 எங்கே இருக்குது, 37,999 எங்கே இருக்குன்னா அமேசானில் இருக்குது. மேக் புக் ஏர் M1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் அமேசானில் தான் இருக்குது. 52,990 விற்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே அமேசானில். பட் இதுவே வந்து நீங்கள் மேக் புக் ஏர் M2 போகிறீங்கன்னு வைங்களேன், M2 போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 69,990 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. சீரியஸாகவே சூப்பர் தான். இப்போது இந்த மேக் புக் ஏர் இது யார் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒரு பையனில் கால் பண்ணியிருந்தான். அவன் என்ன கேட்டானா, ஒரு பிசி பில்டு பண்ணலான்னு இருக்கேன். பிசி பில்டு பண்ணுறது எப்பயுமே கெத்து தான். நம்ம கேமிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மனசில் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும், ரெண்டர் பண்ணணும், நிறையா கொஞ்சம் இன்டென்சிவாக கிராஃபிக் இன்டென்சிவான டாஸ்க் பண்ணணும். இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, பிசி வந்து என்றைக்குமே கெத்து தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் எங்கே போனாலும் கூடயே தூக்கிட்டு தெரியணும், நான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எங்கே போனாலும் டக்குன்னு அங்கே ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணணும், சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ எடிட்டிங் டூலே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபில்மோரா இல்லாட்டி ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்போ வந்து மேக் புக் ஏர் மாதிரியான இதுவே ஹெல்ப் பண்ணுங்க. சீரியஸாக ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ மொக்கலாம் கிடையாது. என்ன ப்ரோ இது ஒரு சின்ன தட்டு மாதிரி தானே இருக்குது, இது என்னத்தை பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தோணலாம். நார்மலாக லேப்டாப்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சைடில் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜிபியூவோட இருக்கும் ஒரு 2050, ஒரு 55,000 60,000 கிட்ட போகும்போது 3060 3050. ஸோ இந்த மாதிரியான லேப்டாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து. பட் இனிமேல் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, ஒரு 60,000 70,000 பட்ஜெட்டில் நீங்கள் முக்கியமாக எக்ஸலீட் பேஸ்டு லேப்டாப்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆசூஸில், லெனோவோவில் எல்லாருமே ஆக்சுவலாக டைப் பண்ணியிருக்காங்க குவால்காமோட. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் ஆப்பிளோட மேக்புக் ஏர்னா, இன்னொரு பக்கம் இது இருக்கும் எக்ஸலைட். இந்த மாதிரி ஜிம்பிளக்கான்னு இருக்கும், செம்ம லைட் வெயிட்டாக. இப்போ என்னன்னா, இதுக்கு வந்து இன்னும் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்னும் நிறைய ஆப் சப்போர்ட் இதெல்லாம் கிடையாது. இப்போ எடிட்டிங் டூல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ மாதிரியான டூலில் இல்லை போட முடியுமான்னு பார்த்தா அந்த டூலில் இப்போதைக்கு இதுக்கு அவைலபிளே கிடையாதுன்றது தான் வந்து ப்ராப்ளம். உங்களுக்கு மேக் புக் M1 இருக்கட்டும், இல்லாட்டி M2 இருக்கட்டும், M3 இருக்கட்டும், ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். எப்படி ஃபோனுக்கு ஸ்டோரேஜ் பற்றி பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் லேப்டாப்புக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோரேஜும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான டாஸ்க் பண்ண போறீங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்டோரேஜை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, iPhone 14 பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை, 14 பற்றி எதுவும் பெருசாக பேச்சு இல்லை. 15 டைப்ஸோடு வருது, புதுசாக ஒரு ஃபீல் கொடுக்க போகுது, ஏஐ இருக்காது. ஸோ இதுதான் இப்போதைக்கு டீலு. இதை தாண்டி வேறு எதுவும் பெரிய டீல்ஸ் தெரில. அதாவது ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பெருசாக டீலாக பேசுகிறாங்களே தவிர வேறு எதுவுமே ரொம்ப அழுத்தமாக பார்க்க முடியல. ரொம்ப இம்ப்ரெசிவான டீல்ஸில் எதுவுமே இது வரைக்கும் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு Pixel 8, S23, Pixel 7a, Honor 200 இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் பார்த்த அந்த கிரேஸ் வந்து இந்த வருஷம் என்னமோ ஆப்பிளில் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா வருஷமும் ஆப்பிளில் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இப்போ கூட 50,000க்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல டீல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். எப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஏங்கிற அந்த ஒரு ஒத்த வார்த்தை வராமல் இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இன்னொரு ஆப்பிளில் வந்து iPhone 15 வந்து ஓஹோன்னு அமோகமாக விற்கிற பாசிபிலிட்டி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த டீலில் என்ன வாங்கலான்னு இருக்கீங்க? நான் இப்போதைக்கு யோசிச்சு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எதுவும் வாங்குறதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு சிலர் ரொம்ப புத்திசாலியாக நடந்துக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. எப்படின்னா, நான் வந்து இந்த டீலில் ஃபோன் வாங்கினதுமே நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு ஆப்பையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஆப் இருந்தால் தானே நோட்டிஃபிகேஷன் இருப்போது, நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தானே நம்ம டெம்ட் ஆக போகிறோம். ஓகேங்க, ஸோ இதுதான் ஆப்பிள் பற்றியான டீலு. பை.